என் இனிய உணர்வே கதையின் தொடர்ச்சி. தீபாவளிக்கு மரகத அம்மாள் எடுத்து கொடுத்திருந்த ஊதா வண்ண தேவேந்திரன் சேலையையும் அதற்கு ஏற்றாற்போல தானே பார்த்து வாங்கி தைத்து கொண்டிருந்த ஜாக்கெட்டையும் அணிந்து கொண்டிருந்தாள் காத்தாயி. அவளது கணவன் தங்கப்பன் விடியற் காலையிலேயே வீட்டு புழக்கடை கிணற்றில் குளித்துவிட்டு சலவையிலிருந்து எடுத்து வந்த வெள்ளை வேஷ்டி சட்டையில் வெளிக்கிளம்ப தயாராகிவிட்டிருந்தான். அவசரமாக அவள் தயாரித்த ஆப்பங்களில் கணிசமான சிலவற்றை தின்று லோட்டா காப்பியை விழுங்கிவிட்டு வெற்றிலையை குதப்பிக்கொண்டு வாயில் திண்ணையில் அவன் காத்திருந்தான். ஊரை விட்டு 4 நாள் வெளியே தங்கியிருப்பதென்றால் எத்தனை பெரிய சங்கதி என்பது அவளுக்குத்தானே தெரியும். இரவு வெகு நேரம் அவள் எங்கேயோ காசிக்கு போவது போல வீட்டில் உள்ள சட்டி பானைகளை திறந்து மூடி அவைகளில் உள்ள சாமான்களை மனதில் பதிய வைத்து கொண்டு 4 நாளுக்கு தமக்கும் கணவனுக்கும் தேவைப்பட்ட சாமான்களை தங்களது தகரப்பெட்டியில் அடுக்குவதும் வெளியே எடுத்து வைத்து கணக்கு பார்ப்பதுமாக திண்டாடி போனாள். கடை தெருவில் இருந்ததொரு பலசரக்கு கடையில் எடுபிடி ஆளாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் தங்கப்பன். மாத துவக்கத்திலேயே வியாபார நெருக்கடியின் போது வெளியூர் போவது எப்படி சாத்தியமாகும் என்று அவனுக்கு விடுப்பு கொடுக்க மறுத்து கடை முதலாளி இடக்கு பண்ணினார். சமயபுரத்தாளுக்கு வேண்டுதல் அவசியம் போக வேண்டும் என்று அவன் சண்டித்தனம் செய்து 4 நாள் லீவும் கை செலவுக்கு கடனாக 20 ரூபாய்களும் பெற்றுக்கொண்டு கிளம்பி விட்டிருந்தான். பொருட்காட்சியை பார்க்க புறப்பட்ட சிறுவனைப் போல அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன பிள்ளை, உள்ளார இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பொழுது உச்சி எட்டுறதுக்குள்ள நம்ம மக வீட்டுக்கு பொடி நடையா போய்விட வேண்டாமா? குரல் கொடுத்தபடி உள்ளே எட்டி பார்த்தான். அவன் முகத்தில் ஒரே சிரிப்பு. அடே அப்பா, உன்னை இந்த சேலையில் பார்த்தா எப்படி இருக்க தெரியுமா? சுவரில் தொங்கிய சிறு கண்ணாடி முன் தலையை மழமழவென்று சீவி முடித்து கொண்டிருந்த காத்தாயி நெற்றி நிறைந்ததொரு குங்கும பொட்டை வைத்து சரி செய்து கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள். அவளுக்கு ஏனோ அந்த பயணம் கொஞ்சமும் மகிழ்ச்சியை தரவில்லை. இனங்காணாத ஒரு கலவரம் தன் மனதை கவ்விக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். நான் பேசுகிறேன், நீ என்னவோ யோசனையாக நிற்கிறியே. இந்த சேலையை நீ கட்டிக்கிட்டதும் உன் வயசு பாதியாக குறைஞ்சி போச்சு புள்ள. ஆமாம், உங்கள் பெரிய அம்மா ரொம்ப கருமையாச்சே. இத்தனை விலை போட்டு வேலைக்காரிகளுக்கு சேலை எடுத்து தர அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அதுவா, பொன்னி கூட ரொம்பவே அதிசயப்பட்டு விட்டா. மகனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்த சமயம் அம்மா மனசில் ரொம்ப சந்தோஷம் பொங்கிக்கிட்டு இருந்தது. அதனால் இந்த வாட்டி தீபாவளிக்கு எங்கள் எல்லோருக்கும் வசந்த துணி எடுத்து கொடுத்து ஜமாச்சிட்டாங்க. இப்போ வந்திருக்கிற மருமவ அப்போவே வந்திருந்தா எங்களுக்கு ஒரு கந்தல் துணி கூட கிடைச்சிருக்காது. அடுத்த தீபாவளிக்கு மேலே பேச முடியாது தயங்கி நின்றாள். குற்ற உணர்வு அவள் நெஞ்சை இறுக்கி பிடித்து கொண்டது. வரப்போகிற தீபாவளிக்கு பெரியம்மா உயிருடன் இருப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியாது. படுக்கையோடு படுக்கையாக கிடக்கிற நோயாளியை விட்டுட்டு சின்ன ஐயா ஊரில் இல்லாத சமயம் அவள் சமயபுரத்துக்கு பயணப்படுவது முறையா? வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் இருவரும் தொட்ட சொம்பை விரலால் கூட அப்பால் நகர்த்தி வைக்காத நாசுக்குக்காரிகள். முதல் நாள் காலை அவசரமாக துவைத்த துணிகளை கொடியில் காயப்போட்டுவிட்டு அப்படியே அவள் கிளம்பி விட்டிருந்தாள். பகல் சாப்பாட்டிற்கு பின்னர் அந்த வீட்டில் 10 பாத்திரங்கள் ஒரு கூடைக்கு மேல் விளக்க பின் வராந்தா குழாயடியில் வந்து கிடக்கும். ஏன், கொட்டிலில் நின்ற மாடுகளுக்கு தீவனம் வைப்பதிலிருந்து மாலை பொழுது கொடிக்காலிலிருந்து பையன் கொண்டு வந்து போடும் அகத்திக்கீரை கட்டை பிரித்து பசுமாடுகளுக்கு பங்கிடும் வேலையை தோட்டக்கார சுந்தரத்தின் மனைவியோடு அவள் கூட பகிர்ந்து கொள்வது வழக்கம். தோட்டக்கார சுந்தரம் தம் மனைவியோடு அவளுக்கு முன்னதாக கிளம்பி போய்விட்டாரே. சாம்பவி அம்மாளும் பொன்னியும் எத்தனை வேலைகளை கவனிக்க முடியும்? என்ன பிள்ளை, ஒரே யோசனையாக நிற்கிற? தங்கப்பன் அதட்டினான். மக வீட்டுக்கு போய் 6 மாதமாச்சு. வெறுங்கையோடு போக முடியுமா? நான் கடைத்தெருவுக்கு போய் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு வரேன். மூட்டை முடிச்சுக்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க சொல்லிவிட்டு அரிசி பானையில் ஒளித்து வைத்திருந்த சுருக்கு பையை இடுப்பில் செருகி கொண்டு கிளம்பினாள். கோடை காலத்தின் துவக்கம். சுள்ளென்று வெயில் காலையிலேயே புசுக்கு தொடங்கி விட்டிருந்தது. கடைத்தெருவில் வியாபாரம் மும்முரமாகிவிட்ட நேரம். பஸ் நிறுத்தத்து அருகே இருந்த கடை ஒன்றில் தம் சம்மந்திக்கு ஒரு சீப்பு ரஸ்தாளி பழமும் தன் பேரப்பிள்ளைகளுக்கு பொறி உருண்டை பொட்டலமும் மகளுக்கு மறிக்கொழுந்து ஒரு கத்தையும் வாங்கி கொண்டாள். அவளுக்கு திடீரென்று பொன்னியின் மாமியார் முத்தாயியின் நினைப்பு மின்னலடித்தது. சற்றென்று கிழவிக்கு துளிர் வெற்றிலையையும் கொஞ்சம் பாக்கும் ஒரு 20 பைசாவுக்கு வாங்கி
காகிதத்தில் சுருட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளும் அவளது கணவனும் மிகவும் பாடுபட்டு குருவி போல் சேர்த்த பணத்தை கொண்டு சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அவர்கள் வசித்த ஓலை குடிசையை இடித்து தள்ளி கல் சுவர் எழுப்பி ஓட்டுக்கூரை போட்டதொரு வீட்டை கட்டி கொண்டு விட்டிருந்தனர். புழக்கடையில் ஓர் கிணற்றை வெட்டி கொண்டு மீதமிருந்த கொஞ்ச நிலத்தில் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை பயிரிட்டு கொண்டிருந்தாள். தன் வீட்டை பற்றி காத்தாயிக்கு எப்பொழுதும் மிகவும் பெருமை. எலிவலை ஆனாலும் தனி வலை என்று மிகவும் திருப்தியாக இருந்தாள். அவளுக்கு ராசியான கைகள். கொத்தி பாத்தி கட்டி விதை போட்டு தண்ணீர் பாய்ச்சி விட்டிருந்த கீரை பாத்தியில் பசேல் என்று கீரை துளிர்விட்டு கொண்டு கிளம்பி விட்டிருந்தது. 4 நாள் தண்ணீர் ஊற்றாவிட்டால் இந்த வெயில் காலத்தில் அவைகள் கதி என்ன? பக்கத்து வீட்டுக்காரி வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்து கொள்வதாக ஒப்புதல் கொடுத்திருந்தாள். 4 நாள் தன் அருமை வீட்டை பிரிந்து வெளியூர் போக வேண்டுமே என்ற கவலை அவளது அடிவயிற்றை பிசைந்தது. பொன்னியும் அதே தெருவில் 3 வீடுகளுக்கு அப்பால்தான் சொந்த வீட்டில் வசித்து கொண்டிருந்தாள். அவளும் பொன்னியும் ஒரே இடத்தில் வேலை பார்க்கிறார்கள் என்ற நெருக்கத்தை விட பொன்னியின் மாமியாரும் அவளும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்ற உறவு இறுக்கமாக இருந்தது. பொன்னியின் மாமியார் முத்தாச்சிக்கு அவளை மிகவும் பிடிக்கும். அவளும் காலையோ மாலையோ வேலையிலிருந்து திரும்பும்போது ஒரு முறையேனும் அந்த கிழவியை பார்த்து நலம் விசாரிக்க மறக்கவே மாட்டாள். கடை தெருவுக்கு போனால் கட்டாயம் கிழவிக்கு கொஞ்சம் துளிர் வெற்றிலை தன் பரிசாக வாங்கி கொண்டு வர தவறியதில்லை. முத்தாச்சி வாக்கு கொடுத்தால் தவறமாட்டாள். நான் வரும் வரை வீட்டையும் தோட்டத்தையும் ஒரு கண் பார்த்து கொள்ளும்படி அவளை கேட்டாள். வாயத்திண்ணையில் முத்தாச்சி வெற்றிலை பாக்கை உரலில் இடித்து கொண்டு காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்தாள். வெற்றிலை பொட்டலத்தை அருகில் வைத்துவிட்டு உட்கார்ந்த காத்தாயியை கிழவி அதிசயமாக பார்த்தாள். புது பெண்ணு போல புதுச்சேலை கட்டிக்கிட்டு எங்கே போறப்பல? வியப்புடன் விசாரித்தாள். சமயபுரத்தாளுக்கு வேண்டுதலை செய்துக்கிட்டு எம்மா நாள் ஆகுது ஆச்சி, உங்களுக்கு தெரியாதா? அந்த வேண்டுதலை முடிக்க மகளை கூட்டிக்கிட்டு போக நானும் இவரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இதென்ன கூத்து? பெரிய தனக்காரர் பெஞ்சாதிக்கு இப்படி ஒரு தாராள மனமா? ஒரு நாள் தலைவலி காய்ச்சல்னா பொன்னிக்கு லீவு தர மாட்டாங்க. நேற்று அவளையும் அவள் புருஷனையும் திருச்சிக்கு போய் 4-5 நாள் ஊர் சுற்றி பார்த்து விட்டு வர லீவு தந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ நீ கிளம்புற. கிழவி சிரித்தாள். திக்கென்ற உணர்வில் ஆடிப்போனாள் காத்தாயி. வீட்டு வேலைகளை தனக்காக சேர்த்து பார்த்து கொள்வதாக சொன்ன பொன்னி ஊருக்கு கிளம்பி விட்டாளா? ஆச்சி, உண்மையாகவா? பொன்னி அக்கா நேற்று சாயங்காலம் ஊருக்கு புறப்பட்டு போயிடுச்சா? வீட்டுக்குள்ளார ஒளிச்சு வச்சுக்கிட்டா சொல்கிறேன். உன்னாட்டம் பொங்கலுக்கு எடுத்த புதுச்சேலையை கட்டி மினுக்கிக்கிட்டு கிளம்பிட்டா. வேட்டை நாயை போல வீட்டை பார்த்துக்க நான் இருக்கேன்னு துணிச்சல். கிழவி வெறுப்பாக பேசினாள். தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை காத்தாயி வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. பிறகு வந்து பேசிக்கிறேன் ஆச்சி, அவர் காத்துக்கிட்டு இருக்கார் என்று கூறிவிட்டு வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள். முதலில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு சுமந்து வந்த பொருட்களை ஒரு அலுமினிய பாத்திரத்தில் வைத்து மூடிவிட்டு வேகமாக புது புடவையை களைந்து வழக்கமாக வேலைக்கு தான் உடுத்தி போகும் சேலையை கட்டிக்கொண்டாள். வாயிற் பக்கம் வந்து கணவனை கூப்பிட்டாள். இந்தாரும், மூட்டை முடிச்சுகளை எடுத்து உள்ளே வையும். நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பல, நான் வேலைக்கு போக போகிறேன். தங்கப்பன் வியப்பும் கோபமுமாக மனைவியை பார்த்தான். என்ன பிள்ளை, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நேத்திக்கு கடை தெருவுக்கு ஓடியாந்து என்னை கடையில் இருந்து கூப்பிட்டு இந்த பயணத்துக்காக உசுப்பி விட்ட. இப்போ வேற கதையாக பேசுறியே. சமையல் ஆள் கோபிச்சுக்கிட்டு வேலையிலிருந்து போயிட்டார். தோட்டக்கார சுந்தரம் பெஞ்சாதியோட நேற்று காலையிலேயே புறப்பட்டு போயிட்டார். பொன்னியும் அவள் புருஷனும் திருச்சிக்கு நேற்று சாயங்காலம் போயிட்டாங்க. இந்த சமயம் சின்னம்மாளுக்கு நான் கை கொடுக்காட்டா ஐயா வந்தா என்னை பற்றி நன்று கெட்ட நாயின்னு தான் நினைப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்க என்றால் பரபரத்த குரலில். தங்கப்பன் யோசிக்க தேவையில்லை. தாடை மீது கையை வைத்ததும் முகவாயில் வரம்பு போல எழும்பி இருந்த அந்த தழும்பு பளிச்சென்று நடந்தது நினைவுறுத்தியது. 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் மாலை சிவன் கோயிலுக்கு போய்விட்டு திரும்பும்போது விளையாட்டு மைதானத்திலே கட்டுத்தறியை பிரித்து கொண்டு 4 கால் பாய்ச்சலில் ஓடிய காலை அவனை துரத்த தங்கப்பன் தலைதெறிக்க ஓட முடிவில் அது வெறி கொண்டு அவனை முட்டித்தள்ள
அலறிக்கொண்டு அருகில் இருந்த கருங்கல் துண்டின் மீது குப்புற விழ ஒரே கூட்டமும் கூச்சலும் குழப்பமுமாக அவனை எல்லோரும் சூழ்ந்து கொள்ள நினைவிழந்து போனான். முகமெல்லாம் இரத்தம் வழிய கணவனை 4 பேர் தூக்கி கொண்டு வருவதைக் கண்டு காத்தாயி அலறியது தெருக்கோடி வரை கேட்க ஊரே அவள் வீட்டு முன் திரண்டுவிட்டது. அருகில் இருந்த டவுன் தனியார் மருத்துவமனையில் உடனடியாக சேர்த்து வைத்தியம் செய்யாவிடில் கணவர் உயிருக்கு ஆபத்து என்று அவள் அழுதபோது இடித்து வைத்த புலி போல மரகதம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஆனால் காரில் இருந்து இறங்கி வந்த மகன் பார்த்திபனுக்கு ரொம்பவே இரக்கமான மனம். தன் காரிலேயே தங்கப்பனை ஏற்றிச் சென்று பக்கத்து டவுன் மருத்துவமனையில் அனுமதித்து வைத்திய செலவு பூராவையும் தான் கொடுத்து உதவியதை சற்றென்று மறந்துவிட முடியுமா? அப்படிப்பட்ட நல்ல மனிதன் ஊரில் இல்லாத போது அவரது மனைவியை தனியே தவிக்க விட்டு அவள் வெளியூருக்கு பயணப்படுவது நியாயமா? தெய்வ கடன் 100 ஆண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆத்தா இப்போ நம்மளை கூப்பிட போல் இருக்கு. வேலை வந்த பிறகு போகலாம். என்ன சொல்கிறீங்க? காத்தாயி, நீ உடனடியாக வேலைக்கு கிளம்பு. அங்கே சின்னம்மா சிரமப்படாமல் கை கொடுத்து உதவு. நான் பிறகு கடைக்கு போகிறேன். லீவு வாங்கிக்கிட்டு வீட்டிலே தண்டமாக உட்கார்ந்திருப்பது தப்பு பாரு, தங்கப்பன் சொன்னான். வீட்டில் கேட் அருகே வந்தவள் ஒரு கணம் திடுக்கிட்டு போய் நின்றாள். அது என்ன, ஒரு ஆம்பளை உறக்க கத்துறா போல கேட்குதே. யாராக இருக்கும்? எதுக்கு அப்படி கத்தினார்? என்ன இது? கொட்டகை மாடுகள் அத்தனையும் இப்படி கத்துதுகளே. வீட்டிலே ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துட்டா மாடுகள் கத்துன்னு சொல்லுவாங்க. அடப்பாவமே, மகன் கூட ஊரில் இல்லை. இந்த சமயமா பெரியம்மா செத்து போகணும்? காத்தாய் எச்சிலை விழுங்கி கொண்டாள். நெஞ்சு படபடக்க மெல்ல கதவை தட்டினாள். அது திறக்கப்படுவதற்குள் அவளது மூச்சு நின்றுவிடும் போன்று அவள் ஒரு பயங்கர உணர்வில் திணறிப்போனாள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கதை படிங்க.